வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் கோல் சேவிங் டிப்ஸ், பட்ஜெட் வீடியோ, தென் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், இந்த மாதிரி நிறைய சேவிங் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஷார்ட் செயின் கலெக்ஷன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த செயின் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. இது என்னோடய சின்ன பையனுக்காக வாங்கினது. ஆக்சுவலி இந்த செயினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிசைன் வந்திருக்கும். ஒரு நார்மலாக ஒரு டிசைன், அதுக்கு மேலே ஒரு ஷேடிங் மாதிரி 2 பேட்டர்ன் மாறி 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 வந்திருக்கும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப லுக்காக இருந்தது. 2 இயர்ஸ் பிஃபோர் என் பையனோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்காக இந்த செயின் நாங்கள் வாங்கினோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஹூக் டைப் பார்த்திங்கன்னா எஸ் டைப் ஹூக் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அவனோட கழுத்தில் போட்டோன்னே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல பெரிய செயின் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இது 1 சவரன் தான். ஆனால் பார்க்க 1.5 சவரன் மாதிரி நல்ல பெரிய செயின் மாதிரி நல்ல லுக்காக இருந்தது பார்க்கும்போது. ஸோ இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நாங்கள் இதை வாங்கிட்டோம். இந்த செயினில் டபுள் பேட்டர்ன் வந்திருக்கனால அது லைட் வெளிச்சத்தில் நல்லா ஷைன் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா ஒரு மாதிரி லைட் வெளிச்சத்தில் நல்லா ஷைன் ஆகுது. ஸோ இது நைட்டில் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது என் பையனோட செயின் தான், பட் நானுமே இதை வியர் பண்ணிப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். நமக்குமே நம்ம தாலி செயினோட இந்த குட்டி செயின் போடும்போது ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இந்த செயினுமே பார்க்க ரொம்ப ஃப்ளெக்ஸியாக தான் இருந்தது. ஒரு மாதிரி நம்ம ஈஸியாக அதை நம்ம கேரி பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக இந்த பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை, வேறு குட்டி பாக்ஸில் கூட நம்ம அதை சுருட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஃப்ளெக்ஸியாக தான் இருந்தது. ஸோ இந்த செயின் நாங்கள் வாங்கினோம். 2வது செயின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஷார்ட் செயின் தான். ஆனால் ஃபஸ்ட்டு காமிச்ச செயினை விட இதோட லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி. இது நம்ம பெரியவங்க வியர் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி இதை நான் எனக்காக வாங்கினது. இதுவுமே ஒரு 4 to 5 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. எப்போவுமே இந்த செயின் நான் போட்டிருப்பேன். இந்த செயினில் ஒரு பெண்டன்ட் ஒன்று நான் தனியாக வாங்கி இது கூட அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ராப்குள்ளே சுற்றி ஒரு டிசைன் நடுவில் லைனாக இருக்க மாதிரி இருக்கும். இது போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன ட்ராப் மாதிரி தான். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா 1/2 கிராம் தான், 500 மில்லிகிராம் தான் இந்த பெண்டன்ட்டு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செயின் கூட போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செயினுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸியாக தான் இருக்கும். அந்த செயினை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃப்ளெக்ஸியாக இருக்கும். நம்ம எப்படினாலும் இதை எடுத்துக்கலாம், சுருட்டிக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். இதை ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருக்கும். கழுத்தில் போடும்போதுமே ஒரு மாதிரி அழுத்தாது. ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த செயினை. ஸோ இந்த செயின் நான் வாங்கினேன். அப்புறம் இந்த செயினோட ஹூக் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே எஸ் டைப் ஹூக் தான். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஹூக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம செயினை விட ஹூக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இது நான் இப்போ ஒரு 6 இயர்ஸ் கிட்டே இருக்கும். 6 இயர்ஸாக நான் ரெகுலராக இதை நான் வியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோக்காக இதை நான் உங்களுக்கு தனியாக கழட்டி நான் வீடியோ போடுறேன். எப்போவுமே நான் இதை வியர் பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டி கூட அது பிஞ்சு போகலை, எந்த மாதிரியான இஷ்யூஸும் அதில் வரல. ஸோ இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச செயின் இது. இது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். அந்த செயினை விட இந்த செயின் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்னா அது என் பையனுக்காக எடுத்தது. இது கொஞ்சம் பெருசு தான். இது நம்ம பெரியவங்க போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய செயின் தான். கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது இது. இந்த 2 செயின்லேயுமே நான் ஹூக் எஸ் டைப் ஹூக் தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அதுதான் நமக்கு கழட்டும் போது இல்லை மறுபடியும் மாட்டும் போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். வளையம்னா நமக்கு அடிக்கடி கழட்டி மாட்டும்போது அது கொஞ்சம் வளைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹூக் நான் செலக்ட் பண்ணேன். தம்பியோட செயின் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. பட் இந்த செயின் நாங்கள் ஃபஸ்ட்டு நகைச்சீட்டு போட்டு எடுத்தது. இந்த செயின் அதனால் ரொம்ப இது ஸ்பெஷல் எங்களுக்கு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இதை கட்டினோம். மந்த்லி 3500 கட்டினோம். மந்த்லி 3500 கட்டினோம். ஸோ அது ஒரு 35,000 38,000 சம்திங் வந்தது. ஸோ அதை வச்சு நாங்கள் இந்த செயின் பர்ச்சேஸ் பண்ணோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. ஸோ நீங்களும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.